தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவா. இங்கேருந்து கிச்சன் வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வரணும். நான் போக மாட்டேன், என்னால் போக முடியாது, நீ வேணா உனக்கு போய் எடுத்துக்கோன்னு சொல்லுவேன். அவள் அப்புறம் கத்தி கூப்பாடு போட்டு எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு பாருங்க நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன், ஆனால் ஒரு வேலையும் பார்த்துக்க மாட்டா, தூங்கிட்டு தான் இருந்திருப்பா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டு வாங்க வச்சுட்டு இருப்பா. அது நார்மலாக போயிட்டுருக்கும். ரைட்டு. அக்கா தம்பிக்குள்ள அடிதடி சண்டையெல்லாம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. 1 year பேக். அப்போ வந்து நான் ஹாலில் தூங்கிட்டு இருந்தேன். தூக்கம் செம்மையாக இருந்துச்சு. எங்கள் அக்கா வந்து எந்திர்றான் அப்படின்ட்டா. நான் பிடிச்சி மண்டையை பிடிச்சி எதுக்கு நெழுப்புன்னு கத்தி. ஆமாம், பாவம் வசமா நிறைய முடியும். அவர் லென்த்தாக வச்சிருப்பாளா பிடிச்ச உடனே சிக்கிக்கிச்சு. எங்கள் அக்கா ஏன் முடிய பிடிச்சி நான் சும்மா தான்டா எழுப்பினேன், ஏன்டா அப்படின்னு. அது ஒரு 10 நிமிஷம் சண்டை. எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களுக்கு பிடிச்சி கத்துனாங்க, ஏன்டா இப்படி அவங்க அக்காவை போட்டு டார்ச்சர் பண்ணுறேன். ரைட். நீயும் அக்காவும் சேர்ந்து நிறைய படத்துல வந்து அப்பியர் ஆகியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கும்? அப்போ ஒன்னா செட்டுக்கு போய் அங்க ஆக்ட் பண்ணிட்டு வர்றது அந்த அப்போ ஏதாவது ஒரு டைலாக் மிஸ் ஆனா கூட எங்கள் அக்கா கட்டுன்னு சொல்லிட்டு என்ன வேற இந்த டைலாக் வரணும்டா இங்கே அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவா. ஆனால் டேரக்டர் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாரு, எங்கள் அக்கா டார்ச்சர் பண்ணுவா. ஓகே. இந்த மாதிரி நிறைய படத்தில் இப்படி தான் இருக்கும். ஓகே. பழி வந்துட்டு உங்க மேலே போட்டுறது. ஆமாம், அந்த மாதிரி. ஸோ இப்போ அக்கா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பிடிக்காத விஷயம்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டா, கொஞ்சம் கூட எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய மாட்டா. டேமேஜ் அது. ஆமாம். நல்ல விஷயம்னா ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க எதுவுமே மூஞ்சியை சுழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே பண்ணுவாள். ஓகே. அந்த மாதிரி அவகிட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்கு, வீட்டில் சில கெட்ட விஷயங்கள் இருக்கு. அக்கா சமைப்பாங்களா? ரசம் வைப்பா, சாம்பார் வைப்பா, சோறு பொங்குவா, இதெல்லாம் பண்ணுவா. மற்றபடி என் அளவுக்குலாம் தெரியாது. உன் அளவு என்ன உனக்கு தெரியும் சொல்லு. சிக்கன் குழம்பு வைப்பேன், பிரியாணி பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அடுத்த டாபிக் போயிடலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அக்கா எப்படிப்பட்ட அக்கா? ரொம்ப டார்ச்சரான அக்காவா இல்லை பாசமான அக்காவா? அவள் வந்து பாசமான அக்கா. எனக்கு எங்கள் அப்பா அம்மா விட எங்கள் அக்கா தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆமாம், ஏன்னா எங்கள் அக்கா வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள். அக்கா தொல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆனால் நான் அவளை தொல்லை பண்ணுவேன். ஓகே. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்ன மாதிரி தொல்லையெல்லாம் அக்காவுக்கு கொடுத்து திட்டு வாங்கியிருக்கேன் பயங்கரமா? தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவா. இங்கேருந்து கிச்சன் வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வரணும். நான் போக மாட்டேன், என்னால் போக முடியாது, நீ வேணா உனக்கு போய் எடுப்பேன், எடுத்துக்கோன்னு சொல்லுவேன். அவள் அப்புறம் கத்தி கூப்பாடு போட்டு எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு பாருங்க நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன், ஆனால் ஒரு வேலையும் பார்த்துருக்க மாட்டா, தூங்கிட்டு தான் இருந்திருப்பா. ஓகே. அப்படி சொல்லிட்டு என்னை திட்டு வாங்க வச்சுட்டு இருப்பா. அது நார்மலாக போயிட்டுருக்கும். ரைட்டு. அக்கா தம்பிக்குள்ள அடிதடி சண்டையெல்லாம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. எப்போ? 1 year பேக். அப்போ வந்து நான் ஹாலில் தூங்கிட்டு இருந்தேன். தூக்கம் செம்மையாக இருந்துச்சு. எங்கள் அக்கா வந்து எந்திர்றான் அப்படின்ட்டா. நான் பிடிச்சி மண்டையை பிடிச்சி எதுக்கு நெழுப்புன்னு கத்தி. ஆமாம், பாவம் வசமா நிறைய முடியும். அவர் லென்த்தாக வச்சிருப்பாளா பிடிச்ச உடனே சிக்கிக்கிச்சு. எங்கள் அக்கா ஏன் முடிய பிடிச்சி நான் சும்மா தான்டா எழுப்பினேன், ஏன்டா அப்படின்னு. அது ஒரு 10 நிமிஷம் சண்டை. எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களுக்கு பிடிச்சி கத்துனாங்க.